3 நாட்கள் பயணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வருகை. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த ஏற்பாடு. சென்னையிலிருந்து இன்று பிற்பகல் புதுச்சேரிக்கு செல்கிறது தேர்தல் ஆணைய குழு. புதுச்சேரி சட்டசபை தேர்தல் பணிகள் குறித்து மாலையில் அதிகாரிகளுடன் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1785 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னையில் மதுரவாயல் மற்றும் பூந்தமல்லி தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை தேர்தல் பரப்புரை. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் வாக்கு சேகரிக்கிறார். மத்திய அரசு 12 ஆண்டுகளாக தமிழகத்தை புறக்கணித்து வருவதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தேர்தல் காரணமாகவே மோடியும் அமித்ஷாவும் தமிழகத்திற்கு வருவதாகவும் விமர்சனம். மக்கள் செல்வாக்க பார்த்து ஒன்றிய பாஜக அரசும் அதிமுகவும் மிரண்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே தேர்தல் நெருங்கிட்டதுனால ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க 2 பேரும் மாறி மாறி வராங்களே தவிர தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களும் வர்றதில்ல, எந்த நிதியும் ஒன்றிய அரசு ஒதுக்கிறது இல்லை. 12 வருஷமா தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிச்சிட்டு இருக்கு. அதிமுக பாஜக கூட்டணியை விஜய் குறைத்து மதிப்பிடுவதாக திருமாவளவன் கருத்து. வரும் தேர்தலில் திமுக அதிமுக இடையேதான் உண்மையான போட்டி என உறுதி. இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்வதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்தார் சசிகலா. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவம் பொறித்த கொடியையும் அறிமுகப்படுத்தினார். தமிழகத்திற்காக, தமிழகத்தில் உள்ள மக்களுக்காக, நம் கழக தொண்டர்களுக்காக புதிய களத்தை காணப்போகிறோம். ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போகிறோம். இது ஒரு திராவிட கட்சியாக பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கான ஒரு கட்சியாக, எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுக்கின்ற ஒரு கட்சியாக இது செயல்படும். நெஞ்சுக்கு முன் ஈட்டியையும் முதுகுக்கு பின் துரோகத்தையும் செய்தவர் என இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் சசிகலா குற்றச்சாட்டு. தன்னால் பதவியில் அமர வைக்கப்பட்டவர் ஏராளமான சிக்கல்களை கொடுத்ததாக பொதுக்கூட்டத்தில் பேச்சு. போனேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா உட்கார வச்சவங்கள ஒரு பக்கம் முதுகுல ஒரு பக்கம் முன்புல எவ்வளவு ஈட்டியால குத்துவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. தன்னால் பதவியில் அமர வைக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சிறையில் தனக்கு ஏராளமான சிக்கல்களை கொடுத்ததாக சசிகலா குற்றச்சாட்டு. உள்ளர பார்த்தீங்கன்னா நான் வெளியில் சொல்லலை இது வரைக்கும் என்ன நடந்தது. அங்கே உள்ளர பார்த்தீங்கன்னா டெய்லியே எனக்கு பிரச்சனை. இவர் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே உள்ளவங்களோட பேசிக்கிட்டு ஆஃபீஸருங்களை எல்லாம் கையில் போட்டுக்கிட்டு நான் உக்காந்தா தப்பு, அங்கே நின்னா தப்பு, இப்படி தான் அந்த ஜெயிலையும் நான் இருந்துட்டு வந்திருக்கேன். கணவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது சிறைத்துறை 15 நாள் பரோல் கொடுத்து
இபிஎஸ் அரசு 5 நாட்கள் மட்டுமே வரோல் கொடுத்ததாக புகார். அதுலேருந்து பதில் வரல. கமிஷனர் மெட்ராஸ்லேருந்து என்ன சொல்கிறாரு, சார் 15 நாளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் இங்கே போலீஸ் இது பர்மிஷன் கொடுக்கணும், 15 நாள் கொடுக்க முடியாது, 5 நாள் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுங்கிறார். அந்த இவர் கேட்குறாரு ஜெயில் சூப்பரண்டு, சார் ஜெயிலில் கொடுக்கறது நாங்கள் கொடுக்குறோம் 15 நாள், நீங்கள் எப்படி அதை வேண்டான்னு சொல்ல முடியும், நீங்கள் போலீஸ் பர்மிஷன் மட்டும் கொடுங்க. இல்லை சார், சிஎம்ஏ சொல்கிறாரு 5 நாளைக்கு மேலே கொடுக்க வேண்டான்னு, அதனால நான் என்ன சார் பண்ண முடியும்? திடீர் சாம்பார் திடீர் இட்லி போல கட்சிகளை தொடங்குவதாக டிடிவி தினகரன் கிண்டல். ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வருவதாக சொன்னவர்களின் சாயம் வெளுத்துவிட்டதாக சசிகலா மீது மறைமுக விமர்சனம். திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன், அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சி ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. அதனால யாரும் ஏதோ தொடங்கலாம். திடீர் சாம்பார் திடீர் இட்லி மாதிரி நான் சொல்றேன், அது மாதிரி திடீர் கட்சிகள் வரலாம். அம்மாவின் ஆட்சி அமைப்போம், அம்மாவின் கட்சி ஒன்றிணைப்போம் என்று சொன்னவர்கள் அவர்கள் சாயம் வெளுக்கின்ற நேரம் வந்திருக்கு. பொது உடைமை போராளி தோழர் நல்லக்கண்ணு உடல்நிலை தொடர்ந்து பின்னடைவு. உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து தீவிர சிகிச்சை அளித்து வரும் அரசு மருத்துவர்கள். சென்னை போரூர் வடபழனி இடையே இன்று மெட்ரோ ரயில் இறுதி ஆய்வு. தேனாம்பேட்டையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ரயில்களை இயக்கி ஆய்வு மேற்கொள்கிறார் பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி. சென்னை எழும்பூர் நுங்கம்பாக்கம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் மும்முரம். ரயில்களின் பயண நேரம் மாற்றப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. சென்னையில் ரயில் நிலையங்களுக்கு அருகே உள்ள பேருந்து நிறுத்தங்களில் இருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். எழும்பூர் ரயில் நிலைய சீரமைப்பு பணி குறித்து மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு முறையான அறிவிப்பை தெற்கு ரயில்வே வழங்கவில்லை எனவும் புகார். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயரக்கூடும் என கணிப்பு. தேனி, தென்காசி, விருதுநகர், ஈரோடு மாவட்டங்களில் பரவலாக மழை. விவசாயத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி. 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இஸ்ரேல் செல்கிறார் பிரதமர் மோடி. சைபர் பாதுகாப்பு, விவசாயம், செயற்கை நுண்ணறிவு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த நேதன்யாகுவுடன் பேச்சு நடத்துகிறார். இஸ்ரேல் நாடாளுமன்ற எம்பிக்களிடையே இன்று உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. பிரதமரின் வருகையை ஒட்டி நாடாளுமன்ற கட்டடம் வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு. திருப்பதியில் கலப்பட நெய் மூலம் 20 கோடி லட்டுகள் தயாரித்து விற்பனை என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு தகவல். ஜெகன்மோகன் ஆட்சியில் கலப்பட லட்டு விற்பனையை திட்டமிட்ட குற்றம் போல் செய்ததாக சட்டசபையில் குற்றச்சாட்டு. அரசு நிறுவன கணக்கிலிருந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வங்கி ஊழியர்கள் மோசடி செய்த 578 கோடி ரூபாய் மீட்பு. தமது அரசு துரிதமாக செயல்பட்டு பணத்தை மீட்டதாக ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி விளக்கம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் விமானப்படை சார்பில் பார்வையாளர்களை கவர்ந்த ட்ரோன் சாகச நிகழ்வு. இந்திய நாட்டின் வரைபடம் தொடங்கி ஏவுகணைகள் சீறிப்பாயும் காட்சிகள் வரையில் நிகழ்த்தப்பட்டதால் பார்வையாளர்கள் மகிழ்ச்சி.
யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தொடங்கி 4 ஆண்டுகள் நிறைவு. ஐஃபில் கோபுரத்தில் யுக்ரைன் கொடியின் வண்ணத்தை ஒளிரச் செய்து ஆதரவு. கடும் பனிப்பொழிவால் வடகிழக்கு அமெரிக்காவில் அவசர நிலை அறிவிப்பு. சாலையிலும் வாகனங்கள் மீதும் பனி குவிந்து கிடப்பதால் மக்கள் பெரும் அவதி. பிரேசிலில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 23 பேர் உயிரிழப்பு. வீடுகள் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் மாயமான 47 பேரை தேடும் பணிகள் தீவிரம். மெக்சிகோவில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் என்கவுண்டர் எதிரொலி. பயணிகள் பேருந்து மற்றும் வாகனங்களுக்கு தீ வைத்து ஆதரவாளர்கள் அட்டூழியம். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 8 சுற்றில் இங்கிலாந்து அணி வெற்றி. பாகிஸ்தான் அணியை 2 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. T20 மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியீடு. ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை இங்கிலாந்தில் போட்டிகளை நடத்த ஏற்பாடு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தெப்பல் உற்சவம். மேளதாளம் முழங்க அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தேர்தல் பயணத்தின் 2வது நாள் நிகழ்ச்சி. அர்ஜுன் மாதிரி ஒரு நாள் முதல்வராகிற வாய்ப்பு உங்களை யாரோ ஒருத்தர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? தமிழ்நாட்டுல இப்போ ட்ரக்ஸ் நிறைய யூஸ் ஆகுது. ட்ரக்ஸ் நம்ம ஒழிக்கலாம். இப்போ அது ஒரு சைனால நம்ம மாத்த முடியும் முதல்வரானா. நான் இது வரைக்கும் அரசியல்ல ஊழல் பண்ணவங்க எந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்றேன். ஒரு தப்பு பண்ணா அதுக்கு ஃபர்ஸ்ட் தண்டனை இருக்கணும். ஆனா இங்க தப்ப தப்பாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே அவங்களுக்கு சாதகமா இருக்கனால காஞ்சிபுரம் JPR கல்லூரியில் மாணவர்களுடன் கலந்துரையாடல். இப்ப விஜய் தானா வரேன்னு சொல்லலா? இல்ல நம்ம தானே கூப்பிட்டோம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு திரையில நடிக்கிறப்ப இவ்வளவு நடிக்கிறாரு. திரையில நடிச்சுட்டு இருக்கும் போதே சைட்ல நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே. லெட் ஹிம் ரூல். அதே மாதிரி இது இவர் வந்தா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணும். கரப்ஷனுங்கிறது மக்கள் ஆட்சியாளர்களா இருக்கவங்களும் சரி யாரா இருந்தாலும் சரி கரப்ஷனை ஒழிக்கணும்னு ஒரு தலைவர் நினைக்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதனும் நினைக்கணும்.